கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் சிந்தனைக்காய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவ சபைக்கும் பரிசுத்தவான்களுக்கும் எழுதிய நிருபத்தில் தங்களை குறித்து கூறிய வார்த்தை தான் நாம் வாசிக்க கேட்ட வேத வசனம். எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிக்கிறதற்கு கூட நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்லவென்று தங்களை தாழ்த்தி எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று தேவனை உயர்த்துகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்திலிருந்து இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் செய்கிற எல்லாவற்றிற்கு பின்பும் தேவ கிருபை இருக்கிறது. அவருடைய கிருபையினாலே மாத்திரம் எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடிகிறது என்று நம்முடைய பலனையோ திறமையையோ ஞானத்தையோ சார்ந்திராதபடிக்கு தேவனை நாம் எப்போதும் உயர்த்தும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது, அவராலே மாத்திரம் நான் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கண்டுகொள்ள முடிகிறது என்பதை உணர்ந்து தேவனை உயர்த்த உயர்த்த அவருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. அவரால் உருவாக்கப்பட்ட மனிதனை குறித்த திட்டம் தேவ கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் குறித்ததை செய்கிற பலனை கொடுக்கிறவரும் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. உலகத்தான் சொல்லுவான், என் சுய பலத்தால் நான் எல்லாவற்றையும் சாதித்தேன் என்று. ஆனால் தேவ பிள்ளைகள் தாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் செய்ய தகுதிப்படுத்துகிறவர் தேவன் என்ற உணர்வோடு எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவனை உயர்த்தும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. அவர் இன்னும் அநேக கிருபைகளை தந்து பெரிதானவைகளை செய்கிற பலனையும் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே தீர்மானத்தோடு சொல்லுவோமா, நான் எல்லாவற்றிலும் உம்மை உயர்த்த எனக்கு கிருபை தாரும் என்று நாம் வேண்டிக் கொள்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, தருமையான வேலைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தேவ கிருபையினாலே மாத்திரம் நாங்கள் நிலை நிற்கிறோம் என்கிற உணர்வோடு தகப்பனே, எல்லாவற்றிலும் உம்மை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்தி உம்மை அப்பா நாங்கள் எல்லாவற்றிலும் கனம் பண்ணுகிற கிருபையை என் தேவன் எங்களுக்கு தந்தருளுவீராக ராஜா. எங்களுடைய தகுதியினால் அல்ல ராஜா, உங்க கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம் என்கிறதை உணர்ந்து அப்பா உம்மை நாங்கள் மனதார உயர்த்தி மகிமைப்படுத்த கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. May God bless you.